ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் கண்டக்ஷனில் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்டீல் காப்பர் ஜங்ஷன் இன் எ ஸ்டெடி ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் ஷோன் இன் ஃபிகர். ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் காப்பர் ஜங்ஷன்ல என்ன டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். புரியுங்களா? ஸோ இந்த இடத்துல ஸ்டீல் காப்பர் ஜங்ஷனோட அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதா இருக்கு. புரியுங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த ஸ்டீல் ராட். ஸோ லென்த் ஆஃப் த ஸ்டீல் ராட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீல் வந்து லெஃப்ட் சைட்லையும் காப்பர் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லையும் இருக்கு. புரியுங்களா? ஸோ இந்த ஸ்டீல் அண்ட் காப்பர் வந்து நம்ம காம்பவுண்டா கனெக்ட் பண்ணிக்காங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்டர் ஷெல் பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டிங் மெட்டீரியல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இதுதான் வந்து இன்சுலேட்டிங் மெட்டீரியல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல இந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இருக்கிறதுனால தான் சரௌண்டிங்க்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஸ்டீல் வந்து ஃபர்னாஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்னாஸோட டெம்பரேச்சர் பார்த்தா 300 டிகிரி செல்சியஸ். அதோட டெம்பரேச்சர் தான் அதிகம். ரைட் சைடு வந்து காப்பர் வந்து ஐஸ் பாக்ஸோட கனெக்ட் பண்ணிக்காங்க. அதோட டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. அப்போ ஃபர்னாஸ் பார்த்தீங்கன்னா 300 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. ஐஸ் பாக்ஸ் 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. மெட்டல் மூலமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ஃபர்னாஸ்ல இருக்கக்கூடிய ஹீட்டு ஸ்டீலை தாண்டி காப்பரை தாண்டி நமக்கு ஐஸ் பாக்ஸுக்கு டிராவல் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஜங்ஷனோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல T அப்படிங்கிற மிடில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் தான். ஏன்னா ஸ்டீலுக்கும் காப்பருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் பாயிண்ட்ல என்ன டெம்பரேச்சர் இருக்குங்கிறதா கேட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த ஸ்டீல் ராட். ஸோ ஸ்டீல் ராடை நான் வந்து LS அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ லென்த் ஆஃப் த ஸ்டீல் ராடு பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து லென்த் ஆஃப் த காப்பர் ராடு பார்த்தீங்கன்னா LC நான் எடுத்துக்கலாம். ஸோ LC பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, டெம்பரேச்சர் ஆஃப் த ஃபர்னாஸ் பார்த்தீங்கன்னா 300 டிகிரி செல்சியஸ். ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் த ஃபர்னாஸ் வந்து TF அப்படின்னு எடுத்துக்கலாமா? டெம்பரேச்சர் ஆஃப் த ஃபர்னாஸ் பார்த்தீங்கன்னா TF அப்படின்னு எடுத்துக்கலாம். அதோட டெம்பரேச்சர் 300 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி டெம்பரேச்சர் ஆஃப் த அதர் எண்ட் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். தட் மீன்ஸ் ஐஸ் பாக்ஸோட டெம்பரேச்சர் அது வந்து TIன்னு போட்டுக்கலாமா? TI will be equal to 0 டிகிரி செல்சியஸ். அண்ட் தென் மிடில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் T அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஸ்டீல் ராடு பார்த்தீங்கன்னா ட்வைஸ் தட் ஆஃப் த காப்பர் ராட். ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்டீல் அப்படின்னா AS அப்படின்னு எடுத்துக்கணும். அது பார்த்தீங்கன்னா ட்வைஸ் தட் ஆஃப் த காப்பர் ராடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பரோடது பார்த்தீங்கன்னா 2 மடங்கா இருக்குன்னு சொல்றாங்க. காப்பரோடது 2 மடங்கான ஏரியா பார்த்தீங்கன்னா ஸ்டீலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டயக்ராம் லாஜிக்காக தான் போட்டிருக்காங்க. காப்பர் பாருங்க சிறுசா இருக்கு. அதே மாதிரி ஸ்டீலோட ஏரியா பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ AS will be equal to 2AC அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுங்களா? ஸோ இப்போ நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த LS LC அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். பட் உங்க புக்ல பார்த்தீங்கன்னா 1 2 அப்படிங்கிற வேல்யூஸா கொடுத்துருப்பாங்க. புரியுங்களா? அதாவது A1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபர்னாஸோட சைடு, செகண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஐஸ் பாக்ஸோட சைடு. ஃபர்ஸ்ட் சைடோட கனெக்ட் பண்ணிக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா L1 T1 A1 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 2 சைடோட கனெக்ட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா L2 T2 அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நம்ம வந்து உங்க புக்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரியே நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு அதாவது ஸ்டீலோட லென்த் பார்த்தீங்கன்னா L1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல T1 அப்படிங்கிற டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம். இது வந்து ஏரியா 1 இல்லையா? ஏரியா 1. ஸோ அப்போ இந்த இடத்துல ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஏரியா 2, காப்பரோட ஏரியாவை 2 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இது வந்து காப்பரோட லென்த் வந்து L2ன்னு எடுத்துக்கணும். டெம்பரேச்சர் 2 பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்ம 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரி, இப்போ வந்து நமக்கு ஹீட் கண்டக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் கரண்ட். ஹீட்டை வந்து நம்ம ஹீட் கரண்டாக தான் கால்குலேட் பண்ணுவோம். ஆர் Q/S அப்படின்னு எடுத்துக்கலாம், ஆர் H அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்கள் இடத்துல ஹெச்சோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H = KA டிவைடிங் பை L இன்ட்டு T1 மைனஸ் T2. அதாவது T1 டெம்பரேச்சர் மேக்ஸிமா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ல, ஏன்னா ஹீட் வந்து ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ல இருக்கு. புரியுதா? ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா H1 is equal to H2. அதாவது H1 அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஹீட் கரண்ட் எடுத்துக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா H2 எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல K1
A1 டிவைடிங் பை L1 இன்ட்டு T1 மைனஸ் T அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன் T1 மைனஸ் Tன்னு போடுறேன்? டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நான் H1 அப்படிங்கிற சைடு வந்து T டெம்பரேச்சர் ரீச் பண்ணுற வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ H1 அப்படிங்கிறது ஹீட் கரண்ட்டு. அந்த ஹீட் கரண்ட் அப்படிங்கிறது ஹீட் ஃப்ளோ தான். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஹீட் ஃப்ளோ நடக்குதுங்கிறது தான் அதுக்கான ஹீட் கரண்ட் அப்படிங்கிறது. அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா இந்த சைடு வரைக்கும், புரியுதுங்களா? அந்த T அப்படிங்கிற டெம்பரேச்சர் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை எடுத்துக்கிறோம். புரியுதா? ஹீட் கரண்ட் அப்படின்ட்டு அதை எடுக்கிறோம். புரியுதா? அதே மாதிரி ரைட் சைடு வந்து H2 அப்படிங்கிறது T அப்படிங்கிற டெம்பரேச்சர் இருந்து 2 அப்படிங்கிற சைடு வரைக்கும். அப்போ எந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? K2 A2 டிவைடிங் பை L2. எந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்? T-ஆ T2-வா? T தான். ஏன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா T1, ரைட் சைடில் T2, சென்டரில் பார்த்தீங்கன்னா ஏவரேஜ் டெம்பரேச்சர் T அப்படின்னு வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ K2 A2 டிவைடிங் பை L2. இந்த இடத்துல எந்த டெம்பரேச்சர்? T மைனஸ் T2. ஏன்னா T தான் அதிகமாக இருக்க போகுது, அதனால நம்ம T அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்க தெர்மல் கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க ஸ்டீல் அப்படிங்கிறது. ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா K1 எவ்வளவு? 50.2 ஜூல்ஸ் பை வாட் பை மீட்டர் கெல்வின். இந்த இடத்துல வாட் போட்டிருக்கேன், பட் வந்து யூனிட் பார்த்தீங்கன்னா JS கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 1 வாட் அப்படிங்கிறது 1 ஜூல்ஸ் பை செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ J பை செகண்ட் அப்படிங்கிறத W அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால W டிவைடிங் பை MK அப்படின்னு எடுத்துக்கேன். W அப்படிங்கிறது வாட்டு, Mங்கிறது மீட்டர், Kங்கிறது கெல்வின். ஸோ K2 பார்த்தீங்கன்னா 385 வாட் பை மீட்டர் கெல்வின். வாட் டிவைடிங் பை மீட்டர் கெல்வின். ஆக்சுவலாக பாருங்க அயானுக்கு வந்து ஸ்டீலுக்கு வந்து 50 வேல்யூவா இருக்கு, பட் வந்து இன் கேஸ் ஆஃப் காப்பர் பாருங்க 385 இருக்கு. ஸோ சாரி, எது அதிகமான தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கு? காப்பர் தான் அதிகமான தெர்மல் கண்டக்டிவிட்டி. தட் மீன்ஸ் K2 தான் அதிகமான தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கக்கூடிய மெட்டீரியல். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? K1 வந்து எவ்வளவு? 50.2. A1 எவ்வளவு? 2A2 எழுதலாமா? ஏன்னா A1 அப்படிங்கிறது ஸ்டீலோட ஏரியா, அது வந்து காப்பரை விட 2 மடங்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால A1க்கு பதிலாக 2A2 வந்து நம்ம எழுதிக்கலாம். L1 எவ்வளவு? 15 சென்டிமீட்டர். ஸோ இந்த இடத்துல நம்ம சென்டிமீட்டரை எடுத்துக்கிட்டோம். வேல்யூஸ் வந்து எல்லாமே சென்டிமீட்டர்லேயே நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இதை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். அதனால வந்து அந்த சென்டிமீட்டர்லேயே வச்சுக்கிட்டா சப்போஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிங்கன்னா மீட்டருக்கு மாற்றிக்கங்க. இது வந்து 0.15 மீட்டர், இது வந்து 0.1 மீட்டர். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக அந்த வேல்யூஸாகவே நம்ம போட்டுக்கலாமா? உங்கள் புக்கில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் கன்வெர்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும், அதனால கன்வெர்ட் பண்ணல. பட் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கங்க எப்போவுமே. ஸோ 0.15. T1 பார்த்தீங்கன்னா T1 டெம்பரேச்சர் 300. ஸோ 300 மைனஸ், ஸோ ஜங்ஷனோட டெம்பரேச்சர் தான் T அப்படிங்கிறது இல்லையா? இந்த டெம்பரேச்சர் தான் ஜங்ஷன் டெம்பரேச்சர். நம்ம என்ன எழுதிக்கிறோம்? T அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ அது வந்து நமக்கு தெரியாது, அதனால T அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஸோ ரைட் சைடு பாருங்க K2ஓட வேல்யூ 385. A2 எவ்வளவு? A2 நமக்கு தெரியாது. ஸோ டிவைடிங் பை L2 எவ்வளவு? 385. Tயோட வேல்யூ நமக்கு தெரியாது இல்லையா? ஜங்ஷனோட டெம்பரேச்சர் T தெரியாது. T2ஓட வேல்யூ 0 டிகிரி செல்சியஸ். கரெக்டா? இப்போ இந்த இடத்துலையும் பாருங்க செல்சியஸ்க்கு அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கெல்வின் வேல்யூவாக இருந்தாலும் டிகிரி செல்சியஸ் சப்ஸ்டிட் பண்ணிங்கனாலும் வேல்யூஸ் வந்து மாறாது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டுக்கு செல்சியஸில் கொடுக்கக்கூடிய வேல்யூஸையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா கால்குலேட் பண்ணும்போது எல்லாமே SI யூனிட் இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இதில் அந்த கன்வர்ஷன் போட்டிருக்குமா? சரிங்களா? டெம்பரேச்சருக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ண வேண்டாம், அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிடலாமா? இந்த இடத்துல A2 பாருங்க, லெஃப்ட் சைடு ஒரு A2 இருக்கு, ரைட் சைடு ஒரு A2 இருக்கு. கேன்சல் ஆயிருமா? ஸோ நம்ம இந்த இடத்துல இந்த A2 நம்ம பிராக்கெட் பண்றோம் இல்லையா, அந்த A2-வை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா டினாமினேட்டர் வரும், இங்கே வரும் இல்லையா? ஸோ அப்படி வரும்போது கேன்சல் ஆயிரும். புரியுதா? ஸோ அப்போ நம்ம மேலே இருக்கும்போதே நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 50.2 × 2 டிவைடிங் பை 0.15 இருக்கா? அதை ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா 669.3 இந்த இடத்துல 33 எடுத்துக்கலாம். ஸோ 300 மைனஸ் டி அந்த ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா. ஸோ ரைட் சைடு பாருங்க 385 இருக்கா. சரி கீழே பாருங்க இந்த இடத்துல L2க்கு பதிலாக நம்ம ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் 385. ஆக்சுவலாக L2 எவ்வளவு? L2 வந்து 0.1 மீட்டர் 0.1 மீட்டர். ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சிம்பிளை பண்ணிடலாமா? 385 டிவைடிங் பை 0.1 3850 நமக்கு கிடைக்குது. 3850 கிடைக்குது. ரைட் சைடில் இருக்கக்கூடிய டேர்ம் வந்து டி அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு இல்லையா. டி மைனஸ் 0 டி வந்துடும். அப்போ வச்சிருக்கக்கூடிய டேர்ம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டேர்ம் இருக்கு? 3850 இருக்கா. அதை வந்து நம்ம லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுறோம். லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது டினாமினேட்டருக்கு வரும் இல்லையா. ஸோ 669.33 டிவைடிங் பை 3850 into 300 minus t is equal to t அப்படின்ட்டு வருதா. இதுக்கு ஒரு பிராக்கெட் போடணும். 0.174 300 minus t into t இந்த மாதிரி வருமா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் பண்ணணும். 0.174 into 300 minus of 0.174 into t which is equal to t. ஓகேவா. ஸோ இப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் டேர்மை நம்ம ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா அது பாசிட்டிவ் ஆகும். அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 0.174 into 300 அதை நம்ம ப்ராடக்ட் பண்ணால் 52.2 கிடைக்குது. ஸோ இப்போ அந்த பிராக்கெட் பண்ணிக்கூடிய டேர்மை ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் ஆகிடும். 0.174 t இது எவ்வளோ ஒரு 1.174 t அப்படின்ட்டு வரும். இந்த இடத்துல 52.2 அப்படின்ட்டு வருதா. ஸோ 52.2 டிவைடிங் பை 1.174 which is equal to t 2.174. ஸோ நமக்கு வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரோட வேல்யூ 44.46 இருக்கு. ஆக்சுவலாக நம்ம எந்த டெம்பரேச்சர்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருந்தோம்? டிகிரி செல்சியஸ்ல சப்ஸ்டிட் பண்ணியிருந்தோம். அதனால இந்த இடத்துல வரக்கூடிய ஆன்சரும் பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ்ல தான் வருது. புரியுதா. நீங்கள் கெல்வின்ல சப்ஸ்டிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல கெல்வின்ல வரும். டிகிரி செல்சியஸ் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறதுனால டிகிரி செல்சியஸ்க்கான ஆன்சர் தான் வரும். புரியுங்களா. ஸோ 44.46 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறதா இப்போ நம்ம பார்த்த இந்த ப்ராடக்டோட ஆன்சர். புரியுதா. ஸோ இப்போ 2 ரிசர்வாயர் இருக்கு, ஹீட் ரிசர்வாயர்ஸ் இருக்கு. ஒன்று ஹாட் கண்டிஷன்ல, ஒன்று கோல்டு கண்டிஷன்ல. ஸ்டீல் அண்ட் காப்பர்ல நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிக்கும் போது ஜங்ஷனோட டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஹீட் கனெக்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். பாய்.